நீங்க செஸ் கேம் விளையாடுறீங்களா? இந்த கேம்ல வந்து அழகான பியூட்டி என்னன்னா, உங்களுடைய ஒவ்வொரு நகர்த்தலுக்கும் உடனடியாக எதிராளி வந்து ஒரு ரியாக்ஷன் வந்து கொடுப்பார். அவர் ஒரு காய் நகர்த்துவார். ஸோ அதை வைத்து உங்களுடைய கேம் வந்து போகும். இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, நீங்க நகர்த்தி விட்டு ஐயையோ தப்பா நகர்த்திட்டுமே அப்படின்னு அப்படின்னு யோசிக்கும் பொழுது உங்களுக்கு திருப்பியும் அன்டூ பண்றதுக்கோ அல்லது ரிவைண்ட் பண்ணிக்கிறதுக்கோ வாய்ப்பு இல்லை. ஏன்னா அதுக்கு அடுத்து அவர் வந்து ரியாக்ட் பண்ணுவார். ஆனா அதுல பெஸ்டான ஒரு விஷயம் என்னன்னு சொன்னா, இந்த ஒரு காய் நகர்த்துனது தப்பா இருந்தாலும் அது மிகப்பெரிய பாதிப்பு ஏற்படுத்தினாலும் அடுத்தடுத்த காய்கள் இருக்குல்ல, அதோட நகர்த்துறது இருக்கு இல்லையா, ஸோ அதை வந்து நீங்க இன்னும் தெளிவா சிந்தித்து எப்படிலாம் நகர்த்தக்கூடாது அப்படின்னு கற்றுக்கொண்டு அங்க நகர்த்தலாம். ஸோ அதுக்கான கால அவகாசம் உங்களுக்கு கிடைக்கும். இதே மாதிரி தான் வாழ்க்கையில் நீங்க நிறைய தப்பான முடிவுகள் எடுத்திருக்கலாம், தோத்து போயிருக்கலாம், அல்லது உங்க முதுகுல குத்தி இருக்கலாம், கொடுத்து ஏமாந்துருக்கலாம். இப்படி எத்தனை விஷயங்கள் உங்களுக்கு நடந்திருக்கும். ஆனா அதையே நினைச்சு வருத்தப்பட்டுக்கிட்டு போராடிக்கிட்டு ஐயோ ஏன் இப்படி செஞ்சேன், நான் இப்படி பண்ணிட்டேனே அப்படி செஞ்சுட்டேனே அப்படின்னு சொல்லி தொடர்ந்து புலம்புவதால் உங்களுடைய கேம் வந்து முழுமையடையாது. உங்களுக்கு அடுத்தடுத்த விஷயங்கள் கற்றுக்கொள்வதற்கான வாய்ப்பு இருக்காது. அதனால எப்படி செஸ் கேம்ல ஒரு காய் நகர்த்தலுக்கு பிறகு இன்னொரு வாய்ப்பு உங்களுக்கு கொடுக்கப்படும் பொழுது தெளிவா சிந்தித்து அழகா நகர்த்துறீங்களோ, அதே மாதிரி உங்களுடைய அடுத்தடுத்த திட்டங்கள் அடுத்தடுத்த விஷயங்களை வந்து சரியான முறையில நீங்க செய்யும் பொழுது அந்த குறைகள் நிறைகளாக மாறி உங்கள் வாழ்க்கையும் மிக சிறப்பாக இருக்கும். இது உங்களுக்கும் எனக்குமான ஒரு சின்ன கருத்து தான். இதை பயன்படுத்த தொடங்கும் பொழுது நிச்சயமா மாற்றங்கள் வரும். அடுத்த முறை தவறுகள் ஏற்பட்டு விட்டால் செஸ் கேம் நினைங்க, உங்களுக்கும் இன்னொரு சான்ஸ் கொடுக்கப்படும்.